सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। नरदेवेह भवतो नाघं तावन्मनाक् स्थितम् अस्त्येकं प्राक्तनम् अघं यदिह ईदृक् त्वम् अप्रजः तथा साधय भद्रन्ते आत्मानं सुप्रजं नृप इष्टस्ते पुत्रकामस्य पुत्रं दास्यति यज्ञभुक् तथा स्वभागधेयानि ग्रहीष्यन्ति दिवौकसः यदि यज्ञपुरुषः साक्षात् अपत्याय हरिर्वृतः तांस्तान् कामान् हरिर्दद्यात् यान्यान् कामयते जनः आराधितो यथैवैष तथा पुंसां फलोदयः. துருவனுடைய வம்சத்தை சொல்லிட்டு வரும்பொழுது பிருது மகாராஜாவினுடைய அப்பா வேணன் எப்படி பிறந்தாங்கிறதுக்காக வரார். அதில் அங்கராஜாவினுடைய மனைவி சுனீதாங்கிறது மிருத்யுவனுடைய பெண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிட்டார் அங்கராஜா ஒரு யாகம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல அஸ்வமேத யாகம் பண்ணும்பொழுது தேவர்கள்லாம் வந்து யஜ்ஞபாகத்தில் ஹவிர்பாகத்தை வாங்கிக்கலை. ஏன் வாங்கிக்கலைங்கிறத வந்து ரித்விக்குகளுக்கு புரியலை. அப்போது ஆடியன்ஸ்கிட்ட கேட்குறார். அங்கே சதசஸ்பதையா அங்கே இருக்கக்கூடிய அந்த சபையில் கூடியிருக்கோர் எல்லார்ட்டையும் கேட்கும் பொழுது அவர்களும் என்ன சொல்கிறான்னா தாவத்து அகம் மனாகபி ஸ்திதம் பஷ்யாமஹா, நாங்கள் வந்து எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, என்ன ஒரு துளிக்கூட நீ உன்னுடைய நடத்தையில் ஒரு பாபமும் நாங்கள் வந்து பார்க்கல. மேபி ஒன்று வேணா சொல்லலாம், பிராக்தனம் அகம், பழைய ஏதோ ஒரு பாபத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி உனக்கு வந்து குழந்தை இல்லாத இருக்கியோ என்னமோ. அதனால் ஒரு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணேன்னா யஜ்ஞபுருஷனான விஷ்ணு உனக்கு ஆராதனை செய்யப்பட்டு உனக்கு புத்திரபாகியத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் பகவானையே நீ வந்து பிரீத்தி பண்ணங்கிறதுனால தேவர்களும் அந்த இடத்துல வந்து ஆஜராகி அவளும் அவளுடைய ஹவிர்பாகத்தை ஏற்றுப்பா. எந்தெந்த காமத்தை உத்தேசித்து எப்படி நம்ம பகவானை வந்து பிரார்த்திக்கிறோமோ அந்தந்த காமத்தை அவன் வந்து கொடுப்பான், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இந்த சபையோர்கள் எல்லோருமே சொல்கிறான் அங்கராஜாக்கு. இது வியவசிதா விப்ராக, இந்த 35வது ஸ்லோகத்துலேருந்து பார்க்கணும். இது வியவசிதா விப்ராக தஸ்ய ராஜ்ஞ பிரஜாதையே புரோடாசம் நிரவபன் ஷிபிபிஷ்டாய விஷ்ணவே. இந்த மாதிரி வியவசிதாக விப்ராக இப்படி சொன்ன உடனே, இந்த மாதிரி அந்த சதஸில் கூடியிருக்கிறவள்லாம் சொன்ன உடனே தஸ்ய ராஜ்ஞா பிரஜாத்தையே வியவசிதாக விப்ராக, அந்த அரசனுடைய பிரஜாத்தி அப்படிங்கிறது இங்கே புத்திர உற்பத்தி, அந்த அரசனுக்கு ஒரு பிள்ளை ஏற்படணுங்கிறதுக்காக அந்த ஒரு முயற்சியில் வியவசிதாக ஈடுபட்டார்கள். யாருன்னா பிராமணர்கள். அந்த பிராமணர்கள் ஷிபிவிஷ்டாய விஷ்ணவே புரோடாசம் நிரவபன்னா அர்ப்பணித்தார்கள். எதை? புரோடாசங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஒரு கேக் மாதிரி ஒன்று பண்ணுறது, அதுதான் ஹவிர்பாகமாக கொடுக்கறது. அந்த புரோடாசத்தை அவர்கள்லாம் செய்து அதை வந்து ஆகுதி பண்ணா. யாருக்கு? விஷ்ணுவுக்கு ஆகுதி பண்ணா. ஸோ புத்திரகாமேஷ்டி யாகத்துக்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டு இந்த பிராமணர்கள்லாம் விஷ்ணுவுக்காக அங்கே யாகத்தை செலுத்தினார்கள். அந்த விஷ்ணுவுக்கு அட்ஜெக்டிவ் போடும்பொழுது இங்கே ஷிபிவிஷ்டாயன்னு இருக்கு ஒரு பதம். ஷிபிவிஷ்டாங்கிறது ஷிபிஷு பசுஷு யஜ்ஞரூபேண பிரவிஷ்டாயன்னு இருக்கு. அதாவது ஷிபின்னாலே பசு, அதுக்குள்ள நுழைந்தவர், பசுக்களில் நுழைந்தவர்ங்கிறதுனால இந்த இடத்துல யாக பசுக்களில் யஜ்ஞரூபமாக பகவான் உள்ளே நுழைந்து அந்த பசுக்கள் வந்து யாகத்தில் பலியிடுவதற்கு ஒரு தகுதியை பெறுகின்றன. அது யஜ்ஞோவை விஷ்ணு பசவஹா ஷிபிஹி யஜ்ஞா ஏவ பசுஷு பிரதிதிஷ்டதி. அந்த பசுக்களை தான் ஷிபிங்கிறோம், விஷ்டன நுழைந்தவருங்கிறோம். பசுக்களுக்குள் யஜ்ஞரூபமாக நுழைந்து நிற்பவர் ஷிபிவிஷ்டா. இதை வந்து
சிவனுடைய அஷ்டோத்திர நாமாவில் பார்த்தேன்னா ஷிபிவிஷ்டான்னுட்டு சிவனுக்கும் பேர், விஷ்ணுவுக்கும் பேர். அங்கே வந்து எடுக்கும் பொழுது சைவ சித்தாந்தத்தில் எல்லா ஜீவராசிகளையும் பசுன்னு சொல்கிறோம். அதனால் ஷிபிஷு விஷ்டகா, பசுக்களில் நுழைந்தவர் பதியாக, பதிரூபமாக உள்ள அந்தர்யாமியாக எல்லா பசுக்கள் ஜீவனிடத்திலும் நுழைந்தவர்னுட்டு சிவனுக்கு சைவ சித்தாந்த ரீத்தியா அங்கே சொல்கிறோம். இங்கே வந்து ஆகம ரீத்தியா இங்கே நம்ம சொல்லும் பொழுது விஷ்ணுவுக்கு உங்களுக்கு வந்து யஜ்ஞ ரூபமாக அந்த பசுக்களில் நுழைந்தவர் விஷ்ணு அப்படின்னு சொல்லி சிபிவிஷ்டாய விஷ்ணவே, அந்த விஷ்ணுவுக்கு புரோடாசம் நிரவபன், புரோடாசத்தை கொடுத்தார்கள். தஸ்மாத் புருஷ உத்தஸ்தௌ ஹேமமாலி அமலாம்பரஹ ஹிரண்மயேன பாத்திரேன சித்தம் ஆதாய பாயசம். தஸ்மாத் அந்த யாக குண்டத்திலிருந்து, தஸ்மாத் ஒரு யஜ்ஞ புருஷன், தஸ்மாதிதி யோக்கியதையா அக்னேகேன்னு எடுக்கிறார். அந்த அக்னியிலிருந்து வெளியில் வந்த புருஷன்னு சொல்கிறார் ஸ்ரீதர சுவாமி. ஸோ அந்த இதிலிருந்து யாகத்திலிருந்து அப்படிங்கும் பொழுது யாகாக்னியான அந்த அக்னியிலிருந்து வெளிவந்த ஒரு புருஷன் உத்தஸ்தவ். இதே தான் இக்ஷ்வாக்கு வம்சத்தில் தர்சரதன் வந்து புத்திரகாமிஷ்டி யாகம் பண்ணும் பொழுதும் ஒரு செரும் பாயசம் அதை வந்து கையில் எடுத்துட்டு பாயசம் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு வெளியில் வந்தா அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அதே மாதிரி ஒரு புருஷா ஹேமமாலி, தங்க மாலையை கொண்டு, மாலையை அணிந்து, அமல அம்பரகா சுத்தமான வஸ்திரம் தரித்து கொண்டு, ஹிரண்மயேன பாத்திரேன தங்கமயமான பாத்திரத்தினால் சித்தம் பாயசம் ஆதாய, சித்தம் தயாரிக்கப்பட்ட பாயசம், அன்னம் சாதத்தினால் ஒரு பண்ணப்பட்ட ஒரு பாயசம், அந்த பாயசத்தை ஆதாய எடுத்துக்கொண்டு, தஸ்மாத்து அந்த அக்னியிலிருந்து உத்தஸ்தோ வெளிவந்தார். ஸோ கழுத்தில் வந்து தங்கமாலை போட்டுண்டு, சுத்தமான வஸ்திரம் கட்டிண்டு, தங்க பாத்திரத்தில் பாயசத்தை எடுத்துண்டு அந்த அக்னியிலிருந்து ஒரு புருஷன் வெள்ள கிளம்பினான். ச விப்ரானுமதா ராஜா கிரஹித்வா அஞ்சலினா ஓதனம் அவக்ராய முதா யுக்தா பிராதாத் பத்னியா உதாரதீஹி, பத்னியை உதாரதீஹி. சஹா அந்த ராஜா, சராஜா விப்ர அனுமதா, அந்த பிராமணர்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தானே எடுத்து நேரம் யாரோ வந்தால் நமக்கு தான் சொல்லிட்டு பிடிங்கி சாப்பிட்றக்கூடாது உடனே. அந்த இடத்துல யாகம் பண்ணுறவா புரோகிதர்கள், அவர்களுடைய அனுமதியை வந்து வாங்கணும் இந்த இடத்துல. இல்லைன்னா அதுதான் அவனுடைய அடையாளம், இந்த அங்கராஜாவினுடைய ஒரு நன்னடத்தைக்கு அடையாளங்கள் இதெல்லாம். அவனுக்கு போய் இப்படி ஒரு பிள்ளையான உடனே தோணணும் இல்லையோ, அதுக்காக அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கு நமக்கு வந்து அவனுடைய ஒரு குட் பிஹேவியரை காமிச்சுட்டே வர்றார். விப்ர அனுமதா சஹா, பிராமணர்களால் அனுமதிக்கப்பட்டவனான சஹா ராஜா அந்த அரசன். ஓதனம் அஞ்சலினா கிரஹித்வா, ஓதனம் அந்த அன்னத்தை பாயசத்தை, அஞ்சலினா கைகூப்பியவாறு இரு கைகளில் ஏந்தி, கிரஹித்வா அதை வாங்கி கொண்டு, முதல்ல அதை முகர்ந்து பார்க்குறான். அவக்ராய அதை வாசனை பிடிச்சி, முதா யுக்தா அது கையில் கிடச்ச உடனேயே நமக்கு வந்து அந்த அதை நம்ம வேணும்னு இப்படி மூந்து பார்க்கணுங்கிறது இல்லை, அதை நம்ம கையில் வாங்கின உடனே அந்த வாசனை உடனே மூக்கில் தொலைக்கும் இல்லையோ, அதை இங்கே அவக்ராயங்கிற அதை முகர்ந்து முதா யுக்தா அந்த வாசனையிலேயே முதல்ல சந்தோஷம் ஏற்படுறது. அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்றதுக்கு இல்லை, பத்னிகிட்ட கொடுக்கணும். உதார தீஹி, தாராள மனது கொண்டவனானவன் பத்னியை பிராதாத்து மனைவிக்கு கொடுத்தான். சா தத் பும்சவனம் ராஜ்ஞி பிராஷ்யவை பத்யுஹு ஆததே கர்ப்பம் காலே உபாவிருத்தே குமாரம் சுஷுவே அப்ரஜா. சா அப்ரஜா ராஜ்ஞி, பிள்ளை இல்லாத அந்த பெண், சந்ததி இல்லாத அந்த ராஜ்ஞி அரசி, பத்யுஹு தத்து பும்சவனம் பிராஷ்ய, அந்த பத்யுஹு கணவனிடமிருந்து பும்சவனம் பிள்ளையை அழிக்கக்கூடியது. ஸோ புமாம்சம் சூதே இது பும்சவனம். பும்சவனம் சீமந்தோன்னயனம்ங்கிற ஒரு சம்ஸ்காரம் பண்ணுறது
அது தனி சம்ஸ்காரம். இங்கே பும் சவனம்னு எடுக்கும் பொழுது வியுத்பத்தியை எடுத்துக்கிறோம். அங்கேயும் அதே மாதிரி தான் வியுத்பத்தியோடு இருக்கிறது. ஆனால் பும்சவனம்னு சொல்கிற அந்த கிரியாவை சொன்னோம்னா அது சம்ஸ்காரத்தில் உங்களுக்கு பல ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வெறும் வியுத்பத்தியை மாத்திரம் எடுத்துட்டு நம்ம சொல்கிறது புமாம்சம் சூதே, ஒரு பிள்ளையை தரக்கூடியதாக இருக்கும் அந்த தத்து, அந்த பாயசத்தை பிராஷ்ய அதை சாப்பிட்டு விட்டு பத்யுஹு, இந்த பத்யுஹுங்கிறத பத்யுஹு சகாஷாத்துன்னு எடுத்துக்கலாம். அவரிடம் இருந்து கர்ப்பம் ஆததேன்னு எடுத்துக்கலாம். அல்லது அவரிடமிருந்து அந்த பாயசத்தை எடுத்து அதை குடித்து விட்டு பிறகு கர்ப்பம் ஆததே, கர்ப்பம் தரித்தாள். காலே உபாவிருத்தே, கரெக்டான உச்சிதமான காலம் ஏற்படும் பொழுது குமாரம் சுஷுவே, ஒரு பிள்ளையை பெற்றாள். ஸோ சாதத் பும்சவனம் ராஜ்ஞி பிராஷ்ய வை பத்யுராததே கர்ப்பம் காலே உபாவிருத்தே குமாரம் சுஷுவே அப்ரஜா. இதுவரைக்கும் குழந்தை இல்லாத சந்ததி இல்லாத அந்த ராணி அரசி அந்த பாயசத்தை எடுத்து குடித்த உடனே கொஞ்ச நாளில் கர்ப்பம் தரித்து அதுக்கப்புறம் பிள்ளையும் பெற்றாள். ச பாலே ஏவ புருஷா மாதாமகம் அனுவிரதா, பாலஹா ஏவ, ஆமாம் பாலே இல்லை, ச பால ஏவ புருஷோ மாதாமகம் அனுவிரதா அதர்மாம்சோத்பவம் மிருத்யும் தேன அபவத் அதார்மிகா. குழந்த பருவத்திலேயே அந்த வேணன் ஹி ஸ்டார்டட் ஷோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். என்ன, மாதாமகம் அம்மாவனுடைய அப்பா, அம்மா வழி தாத்தாவான மிருத்யோஹி புத்ரி சுனீதா, அம்மா வழி தாத்தாவான மாதாமகரான மிருத்யுனுடைய அனுவிரதா, அவரை பின்தொடர்ந்து ச பாலகா ஏவ, குழந்தையாக இருந்தால் கூட ச புருஷா அவன். ஸோ பாலையேவ மாதாமகம் அனுவிரதா, அந்த புருஷாவை கடைசியில் அதார்மிகா புருஷா அபவத்துன்னு அதோடு சேர்ந்துடணும். குழந்தையாக இருக்கும் பொழுதே மிருத்யுவை அனுசரித்து அனுவிரதா அதர்மாம்ச உத்பவம் மிருத்யும் அதர்மாம்ச உத்பவம் மாதாமகம் மிருத்யும் அனுவிரதா சன்னு தேன அதார்மிகா புருஷா அபவத். அன்வயம் அப்படி. சரி. ஸோ சஹா பாலகா ஏவ, குழந்தையாக இருந்த பொழுதிலும் அதர்ம அம்ச உத்பவம் மிருத்யும் மாதாமகம் அனுவிரதா, அதர்மத்தினுடைய அம்சத்திலிருந்து தோன்றியதான மிருத்யு, அந்த மிருத்யுவனுடைய பெண்ணு சுனீதா, அவர் தான் வந்து மாதாமகர். அந்த மாதாமகரை அனுவிரதா பின்பற்றியவராக இந்த குழந்தை, தேன அந்த காரணத்தினால, அதாவது இந்த பின்பற்றினான் அனுவிரதா ஃபுல் ஸ்டாப் போட்டுருங்கோ, தேன அந்த காரணத்தினால சஹ அதார்மிகா புருஷா அபவத், அவன் ஒரு அதர்மம் செய்யக்கூடிய ஒரு புருஷனாக ஆனான் அந்த வேணன். இப்போ இந்த சைட்லேருந்து கேரக்டரிஸ்டிக் வந்துருத்து. ச சராசனமுத்யம்ய மிருகயுஹு வனகோச்சரஹ ஹந்தி அசாதுஹு மிருகான் தீனான் வேனஹ அசௌ இதி அரௌத் ஜனஹ. சஹா அந்த குழந்தை வில் எடுத்துண்டா, மிருகயுங்கிறச்சு லுப்தகான்னு அர்த்தம். அது வேடனாக இருந்து கொண்டு, மிருகயுகுன்னா வேட்டையாடுவதில் ஆசைங்கிறது இல்லை, பேராசை கொண்டவன். ஸோ ஒரு ஹண்டர் எப்பவுமே தேவைக்கு ஏற்ப வேட்டையாடுவதுங்கிறது ஒன்று, தேவைக்கு மீறி வேட்டையாடுவதுங்கிறது ஒரு வேடனுடைய ஸ்வபாவம், அவனுடைய அந்த குரூவல்ட்டி இல்லையா. இங்கே மிருகயுங்கிறத அதை தான் சொல்கிறார். ஸோ சஹா ஷராசனம் சஹா மிருகயுகு சஹா, வேட்டையாடுவதில் ஒரு ஆசை கொண்டவனாக, வேடன் போல் ஒரு ஆசையை கொண்டவனானவன் லுப்தகா, லுப்தகாங்கிறனாலும் அதுதான் அர்த்தம் அங்கே உங்களுக்கு. ஷராசனம் உத்தியம்ய, அந்த வில்லை எடுத்துக்கொண்டு, அசாதுஹு சன்னு கெட்டவனாக இருந்துண்டு, வேனஹா, வேனஹா இங்கே வேண்டாம், வேனஹாவை தனியாக எடுத்துட்டுலாம், தீனான் மிருகானு ஹந்தி வனகோச்சரஹா, காட்டில் அலைகின்றவனாக, மிருகயுகு வேடனாக இருந்து கொண்டு, சஹா அந்த குழந்தை, அசாதுஹு பூத்வா கெட்டவனாக இருந்துண்டு, தீனான் மிருகானு ரொம்ப ஒரு
இதுவாக பாவமாக இருக்கக்கூடிய அந்த பாவப்பட்ட ஜந்துக்களை கொன்னான். அதாவது மான் இந்த மாதிரி எதெல்லாம் நம்மளை பார்த்து கொல்லாதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிருகங்களை, ரொம்ப எளிய மிருகங்களை, துஷ்ட மிருகங்களை கொன்னா பரவாயில்லையே, இங்கே அப்படி இல்லை, தீனானு மிருகானு ஹந்தி கொன்றான். அப்போ ஜனஹா இங்கே வந்து தீனானுங்கிறது தனியாக கூட எடுத்துக்கிறான். எளியவர்கள் அல்லது அசாது மிருகானு. ஒரு நிமிஷம் டெக்ஸ்ட்டை பார்த்துட்றேன். ஏன்னா அசாதுன்னு இருக்கா இல்லைன்னா அசாது மிருகானு இருக்கான்னு பார்த்துட்றேன். அசாது சன்னு மிருகானுன்னு இருக்கு. இன்னொரு ரீடிங் என்னன்னா அசாது மிருகானுன்னு போட்டிருக்கு. கெட்ட மிருகங்களை கொன்றான்னு இருக்கு. அது வேண்டாம், அது எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இடத்துல வந்து அசாதுஹு சன்னு, அவன் கெட்டவனாக இருந்துண்டு தீனான் மிருகானு ரொம்ப இந்த பாவப்பட்ட மிருகங்களை ஹந்தி கொன்றான். ஹந்தி அசௌ வேனஹா ஆகச்சதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள்லாம் அப்படியே அரவுத்து கற்றினார்கள். ரொம்ப அப்படியே கத்தினா பயங்கரமாக. அவளுக்கு வந்து ஐயோ வந்துட்டான் அப்படின்னு பதட்டத்தில் கத்துவோம், அந்த மாதிரி இங்கே வேணன் வந்துட்டான் அப்படின்னு. அசோ வேணஹா தோ வேணன் அப்படின்னு சொல்லி இது ஆரோத்து ஜனஹா அப்படியே கத்தித்து இந்த ஜனங்கள் எல்லாமே ரைட்டா. ஸோ தம் திருஷ்டுவா அந்த வேணனை பார்த்து வேணஹா அசௌ ஆகச்சதி இது ஜனஹா சர்வஹா அப்படி சுக்ரோஷ அப்படியே அலறினான்னு அர்த்தம். சுக்ரோஷன்னு அரவுத்துங்கிறதுக்கு ராவணஹாங்கிறது அவனு தானே, அதனால்தான் பேர். உலகத்தையே ராவயத்திங்கிறான், உலகத்தையே அலற வைக்கிறவங்கிறதுனால அவனுக்கு ராவணன்னு பேர். சராசனம் உத்தியம்ய மிருகயுஹு வனகோச்சரஹ ஹந்தி அசாதுஹு மிருகான் தீனான் வேனஹ அசௌ இது அரௌத் ஜனஹ. ஆக்ரீடே கிரீடதா பாலாக. வெறும் மிருகங்களை மாத்திரம் அவன் கொடுமைப்படுத்தலை, குழந்தைகள் விளையாடின்னு இருந்தான்னா அந்த குழந்தைகளை கூட கொடுமைப்படுத்தினாங்க. ஆக்ரீடே கிரீடதா பாலானு. ஆக்ரீடே கிரீடாஸ்தானம், விளையாட்டு பிரதேசங்கள், பிளே கிரவுண்டில் விளையாடுற குழந்தைகளை கிரீடதா பாலானு வயசியானு தன் வயசை சேர்ந்தவனாக இருக்கும் அந்த குழந்தைகளை அதி தாருணகா ரொம்ப கொடுமைக்காரனான இந்த வேணன் பிரசஹ்ய ஒரு பலாத்காரமாக நிரனுக்ரோஷா, அனுக்ரோஷம் தயை, இங்கே துளிக்கூட தயவில்லாமல் அதிதாருணகா ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடியவன் அந்த வேணன். பிரசஹ்ய பலாத்காரமாக ஆக்ரீடே விளையாட்டு மைதானத்தில் விளையாடுகின்ற பாலானு குழந்தைகளை பசுமாரம் அமாரயத்து, பசூன் இவ அமாரயத். பசுமாரம்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் ரூட், அது ஸ்பெஷல் ஃபார்மேஷன். பசுமாரம் பசுக்களை எவ்வாறு கொல்வோமோ அதுபோல கொன்றான்னு அர்த்தம். பசுமாரம் அமாரயத். தம் விசக்ஷ்ய கலம் புத்திரம் சாசனைஹி விவிதைஹி நிருபஹ யதா ந சாசித்தும் கல்பஹ பிருஷம் ஆசீத் சுதுர்மனாக. நிருபஹ அரசன் இந்த மாதிரி கெட்ட பையனாக இருக்கானேன்னு பார்த்துட்டு தம் கலம் புத்திரம் விசக்ஷ்ய திருஷ்டுவா, அவன் வந்து கெட்ட புள்ளை அப்படிங்கிறத அவன் பார்த்துட்டு இந்த அரசன் அங்கராஜா விவிதைஹி சாசனைஹி பலவிதமான தண்டனைகளினால் சாசித்தும் ந கல்பஹா யதா, கல்பஹான சமர்த்தா, எப்போ அவனால் வந்து சாசித்தும் அவனை அடக்க முடியவில்லையோ, பலவிதமான தண்டனைகளை கொடுத்து பார்த்தான், இவனை அடக்க முடியலை, இந்த வேணனை அடக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப மனவேதனைப்பட்டான். சுதுர்மனாக பிருஷம் சுதுர்மனாக அபவத் ஆசீத். ஸோ ரொம்ப வருத்தம் வந்துருத்து மனசில். பிராயேண வருத்தப்பட்டு 3 ஸ்லோகம் சொல்கிறான். இந்த ஒரு அதாவது துர்மனசா தஸ்ய குபுத்திர நிந்தா வாக்கியானி ஆக பிராயேண இது த்ரிபிஹி. இந்த 3 ஸ்லோகங்கள்னால கெட்ட பிள்ளைய அடைஞ்சத்தினால எப்படி ஒரு வருத்தப்படுவா, என்ன மாதிரி பின்விளைவுகள் ஏற்படுங்கிறத பற்றி 3 ஸ்லோகத்தில் சொல்கிறேன். பிராயேண அபியர்ச்சிதா தேவः ஏ அப்ரஜா கிருஹமேதினः கதபத்யபிருதம் துக்கம் ஏன விந்தந்தி துர்பரம். ஏ அப்ரஜாக கிரகமேதினஹா, பொதுவாக வந்து பிரஜைகள் இல்லாத கிரகமேதினஹா, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் யார் குழந்தை இல்லைன்னு நினைக்கிறாளோ
அபியர்ச்சிதா பிராயேண தேவः அபியர்ச்சிதா. அவர்களுக்கு வந்து தேவனை வந்து அவ குறித்து அவ அர்ச்சனை பண்ணியிருக்கணும். தைஹி அபியர்ச்சிதா தேவா அப்படி போகணும். ஸோ 2 எத்பதம் இங்கே இருக்குது. பிராயேண தேவா தைஹி அபியர்ச்சிதா. யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவள்லாம் போய் விஷ்ணுவை அர்ச்சனை செய்கிறான், ஆராதனை செய்கிறார்கள். செஞ்சத்தினால அண்ட் இப்போ யாருக்காவது குழந்தை வந்திருக்கு, அந்த குழந்தை கெட்ட பிள்ளையா இல்லாத அதிலேருந்து வரக்கூடிய துக்கத்தை துக்கப்படாமல் ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கான்னா கண்டிப்பாக இவர்கள் வந்து விஷ்ணுவை ஆராதனை செய்திருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறேன். ஸோ இது அன்வயம் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஸோ கிரகமேதினா அப்ரஜாக, எந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் குழந்தை இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அதில் சில பேர் தானே வந்து குழந்தை வந்து உங்களுக்கு கெட்ட பிள்ளையினுடைய ஒரு துக்கத்தை அனுபவிக்காமல் இருக்கா. அதாவது கெட்ட பிள்ளையே பறக்கலைங்கிறத எடுத்துக்கணும். ஏச்ச கதபத்தியபிருதம் துர்பரம் துக்கம் ந விந்ததி. குழந்தையே இல்லாமல் அப்படியே அதுக்கப்புறம் அதனால் தேவனை அர்ச்சித்து அவர்களுக்கு தான் வந்து கெட்ட பிள்ளையினுடைய துக்கத்தை அடைவதில்லை. ஏச்ச இந்த கதபத்தியம்னா குத்சிதம் அபத்தியம், கெட்ட பிள்ளை. அந்த கெட்ட பிள்ளையினால் தரக்கூடிய பிருதம் குத்சிதைஹி அபத்தியைஹி சம்பிருதம் துர்பரம் துக்கம், தாங்க முடியாமல், துர்பரம்ங்கிறச்சே தாரயித்தும் அசக்கியம்ங்கிற கெட்ட பிள்ளைகளினால் விளைவிக்கப்பட்ட பிருதம் துர்பரம் துக்கம், தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய துக்கத்தை ஏன விந்தந்தி, யார் அடையவில்லையோ நிச்சயமாக அவர்களால் தைஹி பிராயேண பொதுவாக ஐ திங்க் டெஃபினெட்லி அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல தேவஹா அபியர்ச்சிதா, பகவான் இங்கே வந்து அர்ச்சனை செய்யப்பட்டிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ போத் இந்த எத்பதம் ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். பிள்ளை இல்லாத இருந்துண்டு அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்து அது வந்து கெட்ட பிள்ளையா இல்லாத அந்த கெட்ட பிள்ளையினால் வரக்கூடிய துக்கத்தை அனுபவிக்காமல் அவள் இருக்கான்னா, விச் மீன்ஸ் அவளுக்கு வந்து பிள்ளை இல்லாதவர்கள் பிள்ளை அப்புறம் பிறந்து சந்தோஷமாகவும் இருக்கான்னா அந்த இடத்துல கட்டாயம் விஷ்ணுவை ஆராதனை செஞ்சுருக்காங்கிறது நமக்கு புரியறது. ஏன்னா தனக்கு பிள்ளை இல்லாத தனம் இருந்தது, அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்தது, ஆனால் கெட்ட பிள்ளைங்கிற ஒரு துக்கம் மனசை போட்டு தாக்குறதுங்கிறத இங்கே அங்கராஜா சொல்கிறார். யதா பாபீயசி கீர்த்தி அதர்மஸ்ச மகான் ரிணாம் யதா விரோத சர்வேஷாம் யதா ஆதிஹி அனந்தகா. யதா இந்த ஒரு குழந்தையினால் கதபத்தியாத்துன்னு எடுத்துக்கலாம். கெட்ட பிள்ளையினால் ஒரு இல்லைன்னா துக்கம், அந்த கெட்ட பிள்ளையினால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரும் துக்கம் இருக்கே அந்த துக்கத்தினாலன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அந்த யதகாங்கிறச்சு இவன் ஏன் சரி இப்போ ஒரு கெட்ட பிள்ளை தான் பிறக்கிறான், அவனுடைய செயல்கள் எத்தனையோ அவன் ரொம்ப துன்புறுத்துறான், ஆனால் ஏன் அந்த இடத்துல நமக்கு மன வருத்தம் வரணும்? அங்கே தான் அத்வைத்தத்தை கொண்டு வர்றார். ஒரு வியாக்கியத்தை எப்படி சொல்கிறாருன்னா, யதகாங்கிறச்சு அதை வந்து மமதா ஆஸ்பதத்வேன ஸ்நேக விஷயாத்துங்கிற அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு என்னை சேர்ந்த என் குழந்தை இப்படி பண்ணுறானேன்னுட்டு ஒரு மமத்தை வருது பார்த்தேளா. அதனால் நமக்கு வந்து ஒரு கெட்ட கீர்த்தி, அதர்மம், விரோதம், எல்லாரோட மனவியாதி இத்தனையும் ஏற்படுறதே அப்படின்னு அவர் துக்கப்படுறார் அந்த இடத்துல. ஸோ அதனால் யதா பாபீயசி கீர்த்தி அல்லது கதப்பத்தியாத்துன்னு எடுத்துக்கலாம். யதகாங்கிறச்சு எந்த ஒரு பிள்ளையினால், ஒரு கெட்ட பிள்ளையினால் நமக்கு ஒரு பெரிய ஒரு இது ஏற்படுறது. பாபீயசி கீர்த்தி பாபம் நிறைந்த ஒரு புகழாக இருக்குது, இன்ஃபேமஸ். மகான் அதர்மஹான் ரிணாம் பவதி. மனுஷர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதர்மம் செஞ்ச ஒரு அபூர்வமாக போய் அது அதர்மம் சம்ஸ்கார ரூபமாக வந்து உட்கார்றது. இப்படி ஒரு குழந்தை, அதாவது ஜனங்கள் இத்தனை பேருக்கு ஒரு கஷ்டத்தை விளைவிக்கக்கூடிய பிள்ளைக்கு காரணமாக இருந்த ஒரு அதர்மம் வந்து சேரும் அங்கராஜாவுக்கு.
யதா சர்வேஷாம் விரோதா, எல்லார்ட்டேருந்தும் நீ போய் இப்படி ஒரு புள்ளைய எங்கள் மேலே தள்ளியிருக்கியே அப்படின்னுட்டு எல்லாரும் அவனை பார்த்து விரோத பாவத்தோட பார்ப்பான். அதனால் சர்வேஷாம் விரோதா. எதனால் நமக்கு வந்து ஆதிஹி அனந்தகா, ஆதிங்கிறது மானசி வியதா, வியாதிங்கிறது சாரீரிகி வியதா. இது மனசு சம்பந்தமான ஒரு புழுக்கம் இருக்குமோ இல்லையோ, அந்த ஒரு மனோவியாதி ஜாஸ்தியாக போய்டுறது. அனந்தம், எல்லை இல்லாத ஒரு மனோவியாதி. அதனால தான் அந்த மமதா ஆஸ்பதம் ஸ்னேக ஆஸ்பதம்னு வச்சுட்டோம்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். யதா, எந்த ஸ்னேகம் காரணமாக நமக்கு இப்படி ஒரு மனசு துக்கம் ஏற்படுறது, ஒரு கீர்த்தி எல்லாமே. யதஃ பாபீயசி கீர்த்திஹி அதர்மஸ்ச மகான் ரிணாம் யதஹ விரோதஹ சர்வேஷாம் யதஹ ஆதிஹி அனந்தகः கஸ்தம் பிரஜாபதேசம் வை மோகபந்தனம் ஆத்மனः பண்டிதः பகுமன்யேத யதர்த்தாः கிளேஷதா கிரகாः. யார் அந்த பிரஜா அபதேசகான புத்திர நாம மாத்திரம் அபி, வெறும்ன பிள்ளைங்கிற பேர், ஆனால் ஆத்மனஹா மோகபந்தனம், தன்னுடைய மோகத்தினால நம்ம வந்து அவனை கட்டுப்படுத்தி அந்த மமதை காரணமாக ஸ்னேகத்தினால அந்த குழந்தைய என் குழந்தைன்னு போட்டு கொண்டாடுறோம் பார்த்தீங்களா. அதனால் ஆனால் அது வந்து வெறும் குழந்தைங்கிற ஒரு பேர் மாத்திரத்தில் ஹீ இஸ் ஜஸ்ட் அ சைல்டு. ஹீ இஸ் நாட் ஒரு நல்ல அந்த வம்சத்தை விருத்தி பண்ணுறது அந்த மாதிரி ஒரு லட்சணங்கள்லாம் கிடையாது அந்த குழந்தைக்கு. பிரஜா அபதேசம் தம், அந்த வெறும் சன் பை நேம் அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஆத்மனகா மோகபந்தனம், தன்னை மோகம்ங்கிற ஒரு கட்டுப்பாடில் கொண்டு போய் செலுத்தக்கூடியதான அந்த ஒரு ஆஃப்ஸ்பிரிங் பிள்ளை. கஹா பண்டிதா பகுமன்யேத, எந்த ஒரு புத்திசாலியானவன் அந்த குழந்தைய போய் பெருசாக கொண்டாடுவான். ஏன்னா எத் அர்த்தாக கிரகாக கிளேஷதாக, எந்த ஒரு பிள்ளைக்காக நம்ம வந்து இந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்துண்டு இத்தனை அனுபவிக்கிறோமோ அந்த குழந்தையை நிமித்தமாக வைத்துக்கொண்டு இந்த வீடே நமக்கு வந்து துக்கத்தை தர்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவா. அந்த குழந்தை வந்து துன்புறுத்துறான், இது பண்ணுறாங்கிறச்ச யாரோ சில பேர் வந்து சிச்சி பாவம் அவனுக்கு வந்து சின்ன வயசோல்லையோ அதனால இப்படி பிஹேவ் பண்ணுறான். சில பேர் வந்து அவனுக்கு நல்லது கெட்டது தெரியல, யாராவது உக்காத்தி வச்சு சொன்னால் தெரியும். அப்பா அம்மா என்ன பண்ணுறா, இந்த மாதிரி ஏசுறதுக்குன்னு விட்டு 10 பேர் வருவா தெரியுமா இல்லையோ. அதுதான் அந்த கூட இருக்கிறவா வீட்டில், அது கிரகாக அப்படின்னு புல்லிங்கத்தில் சொல்கிறார். எந்த ஒரு பிள்ளையை நிமித்தமாக வைத்து யதர்த்தாக கிரகாக, வீட்டில் இருக்கிறது எல்லாமே கிளேசத்தை கொடுக்கறதாக ஆயிடுறது, துக்கத்தை கொடுக்கறதாக ஆயிடுறது. அதனால் இட் பிகம்ஸ் இம்பாசிபிள் டு லிவ் இன் அ ஹவுஸ் வித் சச் அ பர்சன். அதை இங்கே சொல்கிறார். ஸோ அதனால் கஹா பண்டிதா பகுமன்யேத, எந்த ஒரு அறிவாளி பண்டிதனானவன் இந்த மாதிரி ஒரு கெட்ட பிள்ளையை ஆதரிப்பான். எதற்காக, எந்த சந்ததி மூலியமாக இந்த வீடு வாசல் எல்லாமே துன்பத்தை தர்ற மாதிரி இருக்குது, கிளேஷதாக. கதபத்தியம் வரம் மன்யே, ஆனால் அதுலேயும் ஒரு பாசிட்டிவை பார்க்குறாரு பாருங்கோ, அதுதான் அவருடைய ஒரு புத்திசாலித்தம், ஒரு நித்தியானித்திய விவேகம்ங்கிறது சொல்கிறோமோ இல்லையோ. கதபத்தியம் வரம் மன்யே சதபத்தியாத் சுஷாம் பதாத் நிர்வித்யேத கிரகாத் மர்த்தியா, ஆர் கிரகாத்துன்னு தான் இருக்கணும். கிரகாத்து நிர்வித்யேத யத் கிளேஷ நிவகாக கிரகாக. எனக்கு என்ன தோன்றதுன்னா இந்த கிரகாத்துன்னு தான் இருக்கணும். சுக துக்ககரௌ ஆத்யோ அஜாமிருத மூர்க்கானாமா, தெரியல இந்த பதம். அஜாமிருத மூர்க்கானாம் வரமேத்யோ நசாந்திகா சுக்ருத்த துக்ககராவாத்யோ அந்திமஸ்து பதே பதே. இது என்னப்பா? அதாவது குழந்தை பிறக்காத வாழ்க்கை பிறக்கலைங்கிற அந்த சகுத்து கொந்தான் துக்கம். இப்படி குபுத்திரனா
பிறந்தவாளுக்கு அந்திமஸ்து பதே பதே துக்கம் ஓ அவளுக்கு அப்படி சக்ருத் எப்படி அது துக்க கரவ் ஆத்யவ். அஜாதமிருதம் சரி சரி. அஜ மிருத. ஓகே ஓகே புரியுறது. அஜாமிருத ஆ அஜமிருத மூர்க்கானாம். ஸோ அதாவது பிறக்காத குழந்தை இல்லாத இல்லைன்னா இது பிறந்து செத்துப்போன குழந்தை அப்படி எடுத்துக்கலாமோ என்னமோ, இல்லை மூர்க்க துக் அதுதான் 3 குழந்தைகள் பிறந்து செத்துப்போன குழந்தை. இந்த முதல் ரெண்டுமே துக்ககரவ் சக்ருத்து. ஒரு முறை அந்த குழந்தை இல்லையேங்கிற ஒரு துக்கம் ஒரு க்ஷணம் இருக்கும். குழந்தை பிறந்து போயிடுத்துன்னு உடனே கொஞ்ச நாள் இருக்கும், அவ்வளவுதான் சக்ருத் துக்கம். இந்த ஒரு மூர்க்கன் கெட்ட பிள்ளைய பிறந்துட்டான்னா அது பதே பதே ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் அது வந்து துக்கத்தை கொடுக்கும். ரன்னா இருக்கு இது. அஜமிருத மூர்க்கானாம் வரமாத்தியவும் இருக்கலாம். அஜா பிரஜான் இருக்கலாம். பிரஜைங்கிறதுக்காக அஜான்னுட்டு ஸ்திரீலிங்கமா இருக்கும். அஜாமிருத மூர்க்கானாம் வரம் ஆத்யவ் நச்ச அந்திமஹா சக்ருத் துக்ககரௌ ஆத்யவ் அந்திமஸ்து பதே பதே. ஸோ கதபத்தியம் வரம் மன்யே. ஆனால் இவர் எப்படி பார்க்குறாருன்னா அது பதே பதே அவருக்கு வந்து துக்கத்தை கொடுக்கும்னு அந்த சுபாஷிதத்தில் இருந்தாலும் இது என்னை வந்து வீட்டை பொறுத்த வரையில் ஒரு வெறுப்பை கொடுத்து பகவானை தேடி வானப்பிரஸ்தத்துக்கு போகிறதுக்கு தூண்டுறதோ இல்லையோ, அதனால நல்ல பிள்ளையை விட கெட்ட பிள்ளை பெட்டருங்கிறார் அங்கராஜா இந்த இடத்துல. சுச்சாம் பதாத்து சத் அபத்தியாத்து. ஒரு நல்ல பிள்ளைன்னு சொல்கிறோம், ஆனால் அவன் வந்து கொஞ்சம் மூர்க்கன் இந்த மாதிரி கெடுதல்கள் பண்ணாட்டா கூட அது வந்து துக்கத்துக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் நமக்கு துக்கத்தை கொடுக்கறதுன்னா இந்த சம்சார பந்தத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளை. நல்ல பிள்ளையாக இருந்துட்டான்னா நம்ம அந்த பிள்ளைக்காக சில விஷயங்களெல்லாம் பண்ணணும் இல்லையா? ஏதோ ஒரு காரணத்துக்காக அது நல்ல குழந்தை தான், நமக்கு வந்து ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த சுச்சாம் பதாத்துங்கிறது வந்து அதுக்கு போட்டுக்கூடாது, கிரகாத்துங்கிறது இதோட சேர்த்துக்கணும். சாரி, இதை வந்து கிரகம் வீடுங்கிறது எப்படின்னா சுச்சாம் பதம் துக்கங்களுக்கெல்லாம் ஒரு இருப்பிடமாக இருக்குது இந்த வீடுங்கிறது. அந்த வீட்டிலிருந்து நிர்வித்யேத ஒரு நிர்வேதத்தை அடைவான். அதனாலேயே கெட்ட பிள்ளை இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் நல்ல பிள்ளைங்கிறார். சத் அபத்தியாது நல்ல பிள்ளையை காட்டிலும் கத் அபத்தியம் கெட்ட பிள்ளையானவன் வரம் மன்யே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மர்த்தியாக ஒரு மனுஷன் யத் கிளேஷ நிவகாக கிரகாக எந்த ஒரு பிள்ளையை கொண்டு கதபத்தியாது ஒரு கெட்ட பிள்ளையினால கிளேஷத்தை கொண்டதாக இந்த வீடு இருந்த பொழுதிலும் ஒரு ஒரு நிர்வேதம்ங்கிறது ஏற்படுறதோ இல்லையோ நமக்கு இந்த வீட்டை காட்டிலும். சுச்சாம் பதாத்து கிரகாத்து நிர்வித்யேத. எந்த ஒரு காரணத்தை வைத்து எந்த ஒரு கெட்ட பிள்ளையை காரணமாக வைத்து ஒரு மனுஷன் சச்சா இப்படி இருக்கோமே நம்ம இந்த வீட்டை சுற்றி சுற்றி சம்சார பந்தத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோமே அப்படின்னு நம்மளை வந்து அந்த பந்தத்திலேருந்து பிரிக்கிறதுக்கு ஒரு காரணமாக ஆயிடுறானே அந்த கெட்ட பிள்ளை. வேற அந்த நல்ல பிள்ளை இருந்தானா நமக்கு அந்த தாட்டே வராது, நிர்வேதம் வெறுப்புங்கிறதே வராது. துக்கத்தை அதை தான் குந்தி கேட்குறா இல்லையா, துக்கம் பதே பதே எனக்கு இருந்துட்டு போட்டோங்கிறான். அப்போ தான் எனக்கு வந்து ஒன் நினப்பு வருமோ இல்லையோ, துக்கத்தை நீ கொடுக்க கொடுக்க கொடுக்கதான் ஒன் நினைவு எனக்கு வரும். அப்போ தான் நான் வந்து அபுனர்பவத்துக்கு போக முடியும் குந்தி. அது இங்கே வந்து வேறு விதமாக சொல்கிறார். சதபத்தியாது கதபத்தியம் வரம். விபத சந்துன சஸ்வத். விபத சந்துன சஸ்வத். அதுதான் அந்த ஸ்லோகத்தை தான் சொல்கிறார். கரெக்ட். விபதா சந்து ந சஸ்வத். தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்சனம் யத் ஸ்யாத் அபுனர்பவ தர்சனம். சரி, முதல் ஸ்கந்தத்தில் படித்தோம் அது. விபத சந்து சஸ்வத் நஹா சஸ்வத். எங்களுக்கு வந்து எப்பொழுதுமே விபத்து ஆபத்துக்கள் வந்துட்டே இருக்கட்டும், அப்போ தான் உன்னை பற்றி நினைப்போம். நினச்சா உன்னுடைய தரிசனம், அவளுக்கு தரிசனமே ஏற்பட்டது. ஏன்னா கண்ணன் வந்து அங்கே இருந்தான் அப்போது, அதனால் நீ வந்து ஹெல்ப் பண்ணுவ, டகால்னு ஒரு தரிசனத்தை கொடுப்ப. உன்னை பார்த்த மாத்திரத்தில் திருப்பியும் இந்த சம்சாரத்தை பார்க்க மாட்டோமோ இல்லையோ, மோட்சந்தானே அப்படின்னு குந்தி கேட்டுப்பா. இங்கே சுச்சாம் பதாத்து கிரகாத்து சுச்சாம்
சோகங்களினுடைய பதம் ஸ்தானமாக இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து நமக்கு வந்து ஒரு நிர்வித்தியத்தை வெறுப்பு அடையும்படியாக செய்கிறதனால் சதபத்தியாத்து நல்ல மக்களை காட்டிலும் கதபத்தியம் வரம் கெட்ட மகன் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேங்கிறார். எது எந்த ஒரு காரணத்தினால கிரகாக கிளேஷ நிவகாக கிரகம் வீடுங்கிறது பொதுவாகவே நமக்கு வந்து துக்கத்தினுடைய இருப்பிடமாக இருக்கிறதுனால இந்த துக்கத்தின் இருப்பிடமான வீட்டிலேருந்து நம்மளை வந்து வெறுப்படைய வைக்கிறது கடவுளில் தானே. ஐயோ இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கணுமான்னு தோணும். அதை சொல்கிறேன். கதபத்தியம் வர லுக்கிங் அட் த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இன் எவ்ரி திங், அது முக்கியம். கதபத்தியம் வரம் மன்யே சதபத்தியாத் சுச்சாம் பதாத் நிர்வித்யேத கிரகான் மர்த்தியः யத் கிளேஷ நிவஹா கிரகாः ஏவம் ச நிர்விண்ண மனா நிருபः கிரகான் நிஷீதே உத்தாய மகோதயோதயாத் அலப்த நித்ரஹ அனுபலக்ஷிதः நிருபிஹி ஹித்வா கதஹ வேனசுவம் பிரசுப்தாம். ரொம்ப துக்கப்பட்டுண்டு இந்த அரசன் ராவோட ராவா மனைவியை விட்டுட்டு தூங்கின்ற இந்த மனைவியை விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். அந்த இடத்த விட்டு, அதாவது ராஜ்யத்தை விட்டு அவர் கிளம்பிட்டார். மகா உதயாத்து, பெரிய இந்த வீடுங்கிறது ரெண்டு விதமாகவும் இருக்கலாம். இங்கே இவரை கொடுக்கறச்சே எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்குறாருன்னா, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாருன்னா, மகதாம் உதயானாம் விபூதீனாம் உதயா, பெரிய செல்வங்களுக்கு ஒரு இருப்பிடமாக இருக்கக்கூடிய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டை விட்டு இவர் வீட்டிலிருந்து கிளம்பினார். அப்போ பெரிய விபூதிகள்னா செல்வங்களினுடைய ஸ்தானம்ங்கிறச்சு செல்வங்களினுடைய ஸ்தானமாக கூட அமையலாம். ஆனால் இப்போ அது வந்து அதர்ம பிரதானமாக இருக்குது அந்த வீடு. ஏவம் இவ்வாறு நிர்விண்ணமனாக சகா நிருபகா, ரொம்ப நிர்விண்ண துக்கமடைந்த ஒரு மனதை கொண்ட அந்த அரசர் நிஷீதே நடுராத்திரியில், நிஷீதங்கிறது நடுநிஷி மிட் நைட்டை சொல்கிறது இங்கே, நிஷீதே நடுராத்திரியில் அலப்த நித்ரஹா தூக்கமில்லாதவராக நிருபிஹி அனுபலக்ஷிதா உத்தாய, நிஷீதே உத்தாய எடுத்துக்கலாம். இப்போ நடுராத்திரியில் எழுந்து அலப்த நித்ரஹா தூக்கம் வராத காரணத்தினால மகோதயாத்து கிரகாத்து உத்தாயன்னு போட்டுக்கலாம். இந்த ஒரு பெரிய விபூதிகளை கொடுக்கக்கூடிய இந்த வீட்டிலிருந்து கிரகாத்துன்னு இருக்கணும் இந்த இடத்துல. கிரகாத்து உத்தாய வெளிக்கிளம்பி, உத்தாயங்கிறச்சு வெளியில் வந்து, நிருபிஹி அனுபலக்ஷிதா சுற்று யாருக்கும் தெரியாத, யார் கண்லேயும் தென்படாத, பிரசுப்தாம் வேனசுவம் ஹித்வா தூங்கின்றிருக்கக்கூடிய வேணனுடைய தாயார், வேணனை பெற்றவள், வேனம் சூதே யாரோ அவள், வேனசுவம் சுனீதாவை விட்டுட்டு ஹித்வா கதஹா கிளம்பிட்டார் அங்கராஜா. ஸோ ஏவம் ச நிர்விண்ணமனா நிருபகா கிரகாத் நிஷீதே, அது கிரகான் நிஷீதே உத்தாய மகோதயாத் அலப்த நித்ரஹா அனுபலக்ஷிதா நிருபிஹி ஹித்வா கதோ வேனசுவம் பிரசுப்தாம் விஜ்ஞாய நிர்வித்ய கதம் பதிம் பிரஜாஹ புரோஹிதாமாத்ய சுஹ்ருத்கணாதயः விசிக்யுர் உர்வியாம் அதிசோககாதராக யதா நிகூடம் புருஷம் குயோகினः. நிர்வித்ய கதம் பதிம் விஜ்ஞாய, நிர்வித்ய நிர்வேதம் அடைந்து சென்றவராக அவரை அறிந்து, அந்த அங்கராஜாவை பற்றி இவா தெரிஞ்சுண்டு, யார் பிரஜைகள். நிர்வித்யங்கிறச்சு நிர்வேதம் அடைந்து ரொம்ப ஒரு வெறுப்படைஞ்சு அவர் கிளம்பிட்டார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த புரோஹித அமாத்திய சுஹ்ருத் கணாதயா பிரஜாக, புரோஹிதர் அமாத்திய மந்திரிகள், சுஹ்ருத் கணாதயா நண்பர்கள் முதலிய மற்ற பந்துக்கள், மற்றவர்கள்னு ஆதிபதத்தினால பந்துக்கள் எடுத்துக்கலாம். இந்த பந்துக்கள் முதலிய பிரஜைகள் எல்லோருமே பதிம் நிர்வித்யகதம் விஜ்ஞாய, அவருக்கு வந்து வெறுப்படைஞ்சு அவர் வெளில கிளம்பிட்டாருங்கிறத தெரிஞ்சுட்ட உடனே அதிசோக காத்தராக, ரொம்ப கோபத்தினால அப்படியே ஒரு பயந்த ஸ்வபாவத்தை உடையவர்களாக, சோகத்தினால ஒரு பயந்து போய், சோகம் இங்கே வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையோ, அதனால ஒரு ஐயோ இந்த மாதிரி வந்துருத்தே, நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம், அரசன் போயிட்டானே அப்படின்னு பலவிதமான ஒரு பயம் உள்ளூர வர்றது எல்லாத்துக்கும். அப்படி பயந்த உடனே கிளாரிட்டி போயிடும்.
பயந்து இருக்கிறவர்களாக உர்வியாம் பூமியில் பூர விசிக்யுஹு அன்வேஷித்தவந்தக. அப்படி முழுக்க பூமி பூரா அவ தேடினாளா அங்கராஜாவை. எங்கேயுமே அவர் கிடைக்கல இல்லையா. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணுமோ இல்லையோ, இவ வந்து தே டிட் நாட் ட்ரேஸ் இட் ப்ராப்பர்லி. எப்படின்னா எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்கறச்சே நிகூடம் புருஷம் குயோகினஹா இவங்கிறார். நிகூடம் மறைந்து நம்முள்ளே மறைந்து இருக்கக்கூடிய ஆத்மாவை புருஷனை கெட்ட யோகி ஒரு குயோகி தவறான முறையில் உங்களுக்கு வந்து யோகாபியாசம் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து அலபாயும் மனசு வேறு வேறு இடத்துல தேடும். இந்த இடத்துல பார்க்கலாமா அந்த இடத்துல பார்க்கலாமான்னுட்டு அப்படியே உங்களுக்கு வந்து செதறி போயிடும் கான்சன்ட்ரேஷன். அல்லது வேற ஒரு தப்பான கோலை வச்சுண்டு இவ வந்து ஜபம் பண்ணுவா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கெட்டவர்கள் நிகூடம் புருஷம் தன்னுள்ளேயே மறைந்து இருக்கக்கூடிய அந்த குஹாஸ்திதம் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவள் அடைய போகிறதில்லை இல்லையா. அவள் போய் எங்கே வெளியிலன்னு தேடுறா. கெட்ட யோகிகளாக இருந்தால் வெள்ளம் மற்ற இடத்துலலாம் பகவான் இருக்கானான்னு இப்படி தேட வேண்டியது. அண்ட் அதில் வந்து அப்படியே தே வில் பி லெட் பை ஆல் தோஸ் டிசையர்ஸ். அப்போ என்ன ஆகிடுறது, அல்டிமேட் கோலாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை வந்து பார்க்குறத விட்டுடுறான். ஏன்னா வெளிநோக்கு பார்வையாக இருக்கு அவளுக்கு. அப்படி குயோகினகா கெட்ட யோகிகள் எவ்வாறு நிகூடம் மனதில் மறைந்து இருக்கக்கூடிய அந்த புருஷனை பார்க்கவில்லையோ அதுபோல் தேடுகிறார்களோ அதுபோல் இந்த பிரஜைகளும் ரொம்ப பயத்தினால அப்படியே தே லூஸ் தேர் பேலன்ஸ் அண்ட் கிளாரிட்டி. அப்படி இந்த பூமி பூரா அந்த இவரை தேடுறா, அங்கராஜாவை தேடுறா. அலக்ஷயந்தா பதவீம் பிரஜாபதேஹே ஹதோத்யமாக பிரத்யுபசிருத்தியதே புரீம் ரிஷீன் சமேதான் அபிவந்திய சாஸ்ரவः ன்யவேதயன் பௌரவ பர்த்ரு விப்ளவம். பௌரவ ஹே பௌரவ விதுரரே, மைத்ரேயர் தானே விதுரருக்கு இதை சொல்லிட்டு இருக்கார். ஸோ அதனால ஹே பௌரவ பிரஜாபதேஹே பதவீம் அலக்ஷயந்தா, அந்த பிரஜாபதியினுடைய பிரஜாபதி இவர் நம்ம அங்கராஜாவை தான் சொல்கிறார் இங்கே. பிரஜாபதேஹே பதவிங்கிறச்சு அரசனுடைய ஒரு பிரஜைகளுக்கு பதியாக விளங்கக்கூடிய அந்த அங்கராஜாவை சொல்கிறார் இங்கே. ஸோ அங்கராஜாவினுடைய பதவியின் இருப்பிடம் அல்லது அவர் சென்ற மார்க்கத்தை அலக்ஷயந்தா பார்க்காமல் காண முடியாதவர்களாக தே அந்த பிரஜைகள் எல்லோருமே ஹத உத்தியமாக அவர்களுடைய உத்தியம எஃபர்ட் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுத்துங்க. ஹத உத்தியமாக ரிஷீன்னு பிரத்யுபசிருத்திய சமேதான் ரிஷீன் பிரத்யுபசிருத்திய அங்கே வந்து இல்லைன்னா புரீம் பிரத்யுபசிருத்திய நகரத்திற்கு திரும்பி வந்து சமேதான் ரிஷின் அபிவந்திய அங்கே கூடி இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி சாஸ்ரவகா கண்ணில் ஜலத்தோட பர்த்ரு விப்ளவம் ன்யவேதயன்னு பர்த்தாங்கிறது இப்போ அரசனுடைய விப்ளவம்ங்கிறச்சு நாசம் அல்லது அதர்சனம்னு எடுத்துக்கணும். ஸோ அதர்சனம்னா அவரை காணாமல் இருப்பதை அந்த அரசனுக்கு நேர்ந்த அந்த ஒரு சம்பவத்தை அவள்லாம் அந்த ரிஷிகளுக்கு தெரிவித்தாள். ஸோ பிரஜாபதேஹே பதவியும் அலக்ஷயந்தா அந்த அரசன் எங்கே போனாங்கிற அவனுடைய மார்க்கம் தெரியாத ஹத உத்தியமாக அவ எஃபர்ட் எல்லாம் வீண் போயிடுத்து அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரஜைகள் தே புரீம் பிரத்யுபசிருத்திய அந்த பிரஜைகள் எல்லாரும் திரும்பி புறத்துக்கு நகரத்திற்கு வந்து அங்கே ரிஷிகள்லாம் கூடி இருந்தா எங்கே போயிருக்காரு என்னங்கிறதெல்லாம் இப்போ இவாளெல்லாம் அமுச்சுட்டு ரிஷிகள் அங்கே பேலஸில் இருந்திருப்பா. அந்த ரிஷிகளுக்கு நமஸ்காரம் பண்ணி அப்படியே கண்ணில் ஜலத்தோடு வந்து இந்த மாதிரி ஆயிடுத்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல அங்கராஜாவை அப்படின்னு தெரிவிக்கிறா. இதோட இந்த 13வது அத்தியாயம் முடிஞ்சுடுத்து. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் சதுர்த்தஸ்கந்தே 13வோத்தியாயா. அடுத்த அத்தியாயத்தை அடுத்த செஷனில் ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு 1.5 மாதம் கிளாஸ் இருக்காது, நான் வந்து ஊருக்கு போகிறதுனால. ஸோ தை பிறந்து நம்ம பொங்கலுக்கு அப்புறம் வச்சுப்போம், சரியா? நான் குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. சரியா? நமஸ்காரம். धन्यवाद.